ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிசர்ச் அண்ட் ரீடிசைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி எர்டிகாவோட மியூசிக் சிஸ்டம் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து VXI மாடல். இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் அந்த நார்மல் மோனோக்ரோம் அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த டச் ஸ்க்ரீன் பேனல் வித் ரிவர்ஸ் கேமரா இருக்க மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி நீங்களே பண்ணலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் தைரியம் இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். எனக்கு ஆக்சுவலாக இதுக்கான கைடன்ஸ் எனக்கு இல்லை. நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு அந்த மாதிரி எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ நான் கடையில் தான் போய் மாற்றுறேன். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கி நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கோகோ டிசைன் அப்படின்ற ஆண்ட்ராய்டு மல்டிமீடியா பிளேயரு. இது வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB மெமரி இருக்க மாதிரி. இது கூட வந்து ஒரு AHD கேமரா ஒன்று வருது. அப்புறம் வந்து பேனல் ப்ளஸ் ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 6500 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதான் வந்து அந்த பேனல். ஸோ பேனல் அண்ட் அதோட கனெக்டர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ பேனலோட ரேட்டு எவ்வளோ, 9 inch பேனலில் போட்டிருக்காங்க. எர்டிகா 2018 அப்படின்ட்டு ஃப்ரேம் 9 inches. ஸோ ஓகே, ஸோ தான் இப்போ இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போகுதுன்றது பார்ப்போம். இந்த ஏசியோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ ரெண்டுக்கும் கரெக்டாக இந்த மியூசிக் சிஸ்டமோட பேனல் அதை கிளிப் டைப் நினைக்கிறேன், அது அப்படியே வந்துடும். அது கிளிப் டைப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கலரில் அந்த இது வச்சிருக்காங்க, அது குள்ளர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாம் வந்து சாக்கெட் ப்ளகின் தான் வரும். இந்த ரிவர்ஸ் கியர் போடும்போது மட்டும் கேமரா ஆப்ரேட் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து பவர் வேணும். அந்த பவர் வந்து இந்த ரியர் இந்த லைட் இருக்குது, டேஞ்சர் லைட்டு. ஸோ அந்த டேஞ்சர் லைட் வந்து ரிவர்ஸ் கியர் போடும்போது இந்த ஒயிட் லைட் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஸ்லீவ் பண்ணி ஒயரை கட் பண்ண மாட்டாங்களாம். மேலே இருக்க ஸ்லீவ் மட்டும் சிவி எடுத்துட்டு ஸ்லீவ் பண்ணி அதுலேருந்து பவர் வந்து கேமரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. இதனால் வாரண்டி ஏதாவது வாய்ட் ஆகுமா அப்படின்றது தான். ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே வந்து இந்த மில்லிங் கட்டரும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட சைஸ்க்கு ப்ரிசைஸாக ஹோல் போடுறதுக்கு மில்லிங் கட்டர் இருக்குது. ட்ரில் மிஷினில் வச்சு கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு. தென் இது வந்து ஒன்று வந்து டேட்டா வயரு, ஒன்று வந்து பவர். ஸோ அதுக்கான ஒயருக்கான இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பவர் சோர்ஸ். இதை வந்து ரிவர்ஸ் கியர் போடுற அந்த ஒயிட் லைட்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்து இது கொடுப்பாங்க. இது வந்து இந்த டச் ஸ்க்ரீன்லேருந்து கேமராவுக்கு போகிற டேட்டா கேபிள். இதுதான் வந்து பேனலு அண்டு கனெக்டர்ஸ். இது இந்த மியூசிக் சிஸ்டமுக்கும் இது ஆண்டனாவுக்கு போகிறது. இது ஆண்டனா ஒயரு. இது வந்து இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலு, அதுக்கப்புறமா கேமராவுக்கு. தென் மற்றபடி இதில் கண்ட்ரோலர்ஸ் அதுக்கான ஒயர். இது பேனல், எர்டிகாவோட பேனல். இதே மாதிரி பேனல் தான் இங்கேயும் இருக்குது. செட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். மைக்கு தனியாக இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா GPS ஆண்டனா. இது ஏதோ USB கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டு. இதுவும் இன்னொரு USB கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டு. இது பின்னாடி இந்த ரியர் கேமரா வரது கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஒவ்வொரு கனெக்டர்ஸ் இதிலே போட்டிருக்கு. ஆடியோ, ரைட்டு, அவுட்டு, அதெல்லாம் ஒன்று போட்டிருக்கு. சப்வூஃபரு இதெல்லாம் இருக்குது. இது வந்து மைக்கு இருக்குது. இது இல்லாமல் இது செட்டு. இதில் பின்னாடி இருக்கிறது ஃபேனான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஃபேன் கிடையாது. ஃபேன் மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி கண்ட்ரோலர் ஜஸ்ட் கிளிப் டைப் தான். அதை கைட்டிட்டு அது வழியாக உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு கீழே இருந்து 2 ஸ்க்ரூ இருந்தது. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி இது வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து ஜஸ்ட் கிளிப் டைப். அந்த கிளிப் டைப்பில் வந்து ஜஸ்ட் புல் பண்ணால் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதோட ஒவ்வொரு கனெக்டர்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மியூசிக் சிஸ்டமை தனியாக எடுத்துடுறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பழைய மியூசிக் சிஸ்டம்லேருந்து இந்த லெக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த லெக் வந்து இப்போ அந்த புது செட்டில் போடுறதுக்காக தேவை. ஸோ இதெல்லாம் கட்டி அந்த புது செட்டுக்கு வந்து அதை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. தென் இப்போ அந்த GPS ஆண்டனா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது வெளியே வைக்கல, உள்ளுக்குள்ளேயே வந்து அதை இந்த டபுள் சைட் டேப் இருக்குது, அந்த டேப்பை பிச்சு உள்ளே ஒட்டிடுறாங்க. அது
மைக் அதுவும் ஒர்க் ஆகுமா. அது இல்லாமல் சிஸ்டம் பேனலில் ஒரு மைக் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. 3 மைக்கு, ஸோ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. தென் இப்போ ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்க கீழே இருக்க இந்த யூஎஸ்பி அதுவும் ஒர்க் ஆகுமா. அது இல்லாமல் அடிஷனலாக வந்து க்ளோ பாக்ஸ்க்குள்ள வந்து 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க சாக்கெட்டு. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 3 யூஎஸ்பி போடலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபிட்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கனெக்டர் வந்து கப்ளர் டு கப்ளர் தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து அந்த பிங்க் ஒயர் தனியாக வந்து நீட்டிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் வந்து ரிவர்ஸ் கேமராவோட டேட்டா வர ஒயர் இது. ஸோ இவங்க இங்கேருந்து ஸ்ப்ரிங் ஒயர் கொடுக்குறாங்க. மைக்கு கீழே வருங்க. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணுறாரு. ஸோ அது உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து ஸ்க்ரூஸ் வருது. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் போட்டு அது டைட் பண்ணிட்டு அது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த டோரோட ஏ பில்லரில் வந்து இருக்க அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வழியாக இந்த ஒயரை வந்து பாஸ் பண்ணி பின்னாடி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அது இந்த ஒயரை வந்து அங்கேருந்து வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ளோ பாக்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ க்ளோ பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஏ பில்லரில் கட்டின கவர் அந்த கேப் வழியாக வந்து இந்த ஒயரை கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த க்ளோ பாக்ஸ் வழியாக கையை உள்ளே விட்டு அது அங்கேருந்து வாங்கி அப்படியே அந்த மியூசிக் சிஸ்டம் இருந்த அந்த கேவிட்டி அதுக்கு வந்து அதை அப்படியே கை மாற்றி விட்டு அது வழியாக ஒயரை வெளியே எடுத்துடுறாங்க. இவர் இந்த பேனலில் சிஸ்டம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டாரு. ஸ்க்ரூலாம் போட்டு இந்த லெக்லாம் போட்டு புது சிஸ்டம் பேனலில் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கப்ளிங் கனெக்ட் பண்ணி இதில் போட வேண்டியது. இப்போ இந்த கப்ளர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கு அந்த எல்லாமே அந்த மைக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆடியோ அவுட்டு அதெல்லாம் வருது. இது வந்து யூஎஸ்பியோட கப்ளரு. அடிஷ்னலாக இவங்க 2 யூஎஸ்பிக்கான இது கொடுத்துருக்காங்க ஒயரு. ஸோ அது வந்து க்ளோ பாக்ஸில் வரும். அந்த க்ளோ பாக்ஸ்லேருந்து நம்ம அந்த பென்ட்ரைவ் அதை போட்டாக்க இது ரீட் ஆகும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற ஒயரு. ஒரிஜினல் பென்ட்ரைவ் போடுற அந்த யூஎஸ்பி ஸ்லாட் வந்து அந்த பஞ்ச் ஆஃப் கேபிள் கொடுத்தாங்க, அதில் கனெக்ட் ஆகிடும். இப்போ இவர் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஜிபிஎஸ் ஆண்டனாவோட கனெக்ஷன் அது. ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து எஃப்எம் ஆண்டனா, எஃப்எம் ஏஎம் ஆண்டனா, அந்த ஆண்டனாவோட ஒயரு அது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கேமராவோட ஒரு எண்டு, அந்த கேமராவோட எர்த் கேபிளுக்கான கண்டினியூட்டி அது. ஸோ பவர் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம். ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாம் ஓகே. ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணாக்க நல்லாவே ப்ளே ஆகுது மியூசிக், எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நம்ம அதுக்கு செட் பண்ணணும். அது ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படின்னே வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் போனாக்கா வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கெலாம் வந்து கேட்குது ஆப்ஷன். நம்ம அதை வால்யூம் இன்க்ரீஸ்க்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டேரிங்கில் வந்து வால்யூம் எந்த பட்டனோ அந்த டாகல் பட்டனை வந்து இது பண்ணாக்கா ரைஸ் பண்ணாக்கா அது அக்செப்ட் ஆகிடுது. டிக் வருது, ப்ளூ டிக். ஸோ அந்த ப்ளூ டிக் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செட் பண்ணி முடிக்கணும். அது முடிச்ச பிறகு இந்த ஒயரை திருப்பி அந்த ரூஃப் வழியாக வந்து அலைன் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நானும் இந்த ஒயர் எடுத்துகிட்டு போகிறது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த இருக்கிற அந்த ரூஃப் லைனிங்க்கும் அந்த சைடில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பீடிங்க்கும் நடுவில் இருக்க கேப்லேயே வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப கஷ்டமான வேலையை நினச்சேன். ஆனால் பார்த்தா அப்படி கஷ்டமாக தெரியல. வெறும் இந்த பீடிங் இந்த ரப்பர் பீடிங்கை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. மற்றபடி எதுவும் பெருசாக கை வைக்கல. அந்த ரப்பர் பீடிங்கை ரிமூவ் பண்ணி அது வழியாகவே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த ஒயரை வந்து ஸ்லீவ் சீவி கொடுக்கணுன்றதுக்காக அந்த பேக் லைட்டை வந்து கட்டுறாங்க. அது வந்து உள்ள ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பில் லாக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தட்டி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஸோ அதை ரிமூவ் பண்ணி அதில் டீஸ்லீவ் பண்ணுறாங்க. டீஸ்லீவ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கேமராக்கான பவர் ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது ரெண்டுமே அதிலே வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ் வந்து பாடியில் கொடுத்துருவாங்க, காரோட பாடியில் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, அவங்க இதிலேயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் கட் பண்ணும்போது எங்கே ஒயரை துண்டாக கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணார். ஒரு ஒயர் கட் ஆகக்கூடாது, வெறும் ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணார். வண்டியோட பாடியே நியூட்ரல் தான். அர்த்தம் தான். நீங்கள் போல்ட்டு போடும்போது போல்ட்டில் சுற்றி விட்டு அப்படியே போட்டு டைட் பண்ணாலே போதும். இப்போ அந்த ஒயரை வந்து பம்பருக்குள்ளே கை கொடுத்து வாங்குறதுக்கு கேப் இல்லை. ஸோ அதனால் பம்பர்தையும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணுன்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பாட்டம் போல்ஸ் வந்து கொஞ்சம் ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது வழியாக கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அது வழியாக ஒயரை வாங்குறாங்க. இப்போ இதில் இவங்க வந்து இந்த கேமரா வர சென்டர் பாயிண்ட் பார்க்குறது அந்த டெயில் கேட்டோட லேட்ச் இருக்குது. அந்த லேட்சுக்கு கீழே சென்டரு, அதே மாதிரி வந்து லெஃப்ட் ரைட்டு எந்த ஹைட்டில் வருதுன்றது வந்து இந்த பார்க்கிங் சென்சார் இருக்குது. இந்த பார்க்கிங் சென்சாரோட சேம் லெவலில் அதை வந்து வைக்கிறாங்க. லேட்ச் அண்ட் பார்க்கிங் சென்சார் இதோட லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து கேமரா ஃபிட் பண்ணுற பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ அந்த கேமராவோட பவர் லைனை வந்து இந்த டெயில் லேம்போட டீஸ்லீவ் பண்ண ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் மெயின் வந்து அந்த இன்சுலேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இன்சுலேஷன் சரியாக பண்ணலனாக்கா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை தண்ணி உள்ளே போய்ட்டு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னும் போது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாரண்டி ப்ராப்ளம் அதெல்லாம் வரும்.
ஸோ அதனால் வந்து இன்சுலேஷன் பண்ணுறது ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக தண்ணி போகாமல் நல்லா டைட்டாக சுற்றி பண்ணணும். இல்லை இன்னும் அந்த ஹீட் ஸ்ட்ரிங்க்கு ஸ்லீவ் இருந்ததுனாக்கா அது போகிறது இன்னும் பெட்டர். பட் ஆனால் இது அவங்ககிட்ட இல்லை அந்த ஹீட் ஸ்ட்ரிங்க்கு ஸ்லீவ். ஸோ அதனால் வந்து இந்த இன்சுலேஷன் டேப் நம்ம நார்மல் அடிசிவ் டேப் தான். ஸோ அதிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றணும் அது. ஸோ அது ஒழுங்காக பண்ணிவிட்டோம் நாங்கள் இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் செப்பரேட்டாக இன்சுலேட் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தம் அந்த பஞ்சில் இன்சுலேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டேஞ்சர் லைட்டு டூம் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பம்பரில் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அதுக்கான ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கட்டர் இருக்குது. இந்த டெயில் லைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உள்ளே வந்து இங்கே ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கில் போய்ட்டு அது உட்காரணும். இந்த லாக்கில் உட்காந்து புஷ் பண்ணுவாங்க ப்ராப்பராக லொக்கேட் பண்ணிவிட்டு. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா இது டம்மி தான். இது மட்டும் தான் வந்து ஒர்க்கிங். அதே மாதிரி அந்த டெயில் டோரில் கேட்டில் இருக்கிறதும் டம்மி தான். ஸோ அதுக்கு மட்டும் தான் வந்து கனெக்ஷன் வருது. ஸோ இப்போ அது ப்ராப்பராக சீட் பண்ணியாச்சு. இப்போது போல்ட்டு போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த வேலைக்கு வருவோம். இப்போது அந்த கேப் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிவிட்டு பம்பரில் இந்த கேமரா வந்து இந்த போட்ட அந்த ஹோல் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. கேமரா வந்து இப்போ இனிஷியலாக இப்போயே வந்து அதை லாக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். தென் உள்ளே வந்து அந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட பொசிஷன் செக் பண்ணணும். ஏன்னா கேமரா தலைக்கீழியாகவும் இருக்கும். ஸோ அது பொசிஷன் செக் பண்ணுறதுக்கு மாதிரி பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து பவர் கேபிளும் டேட்டா கேபிளும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பவர் கேபிள், எல்லோவாக இருக்கிறது வந்து டேட்டா. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது வந்து அந்த டெயில் அந்த ரிவர்ஸ் லைட்லேருந்து எடுத்த கனெக்ஷனை வந்து அது கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு நல்லா ப்ராப்பராக டேப் போட்டுருணும். எல்லோன்றது வந்து டேட்டா கேபிள், அதில் எதுவும் கட் பண்ணல எதுவும். ஸோ அதை அப்படியே டேரெக்டாக வந்து கப்ளரோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டு நல்லா ப்ராப்பராக டேப் போட்டு அதை இன்சுலேட் பண்ணிவிட்டு இந்த வெளியே எடுத்துன்னு வந்து அந்த ஒயர்லாம் இப்போ வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே டக் பண்ணிவிட்டு அந்த டோர் பீடிங்கை வந்து அந்த இன் ப்ளேஸ் போடணும். போட்டு அந்த பம்பருக்கு வந்து ரிமூவ் பண்ண அந்த 2 செக்யூரிங் ஸ்க்ரூ அதையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி பேக் சைடு வேலை முடிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து முன்னாடி உள்ளே தான் போகணும். இங்கே சிஸ்டமோட கனெக்ஷன் எல்லாம் செக் பண்ணிட்டோம். எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அது நான் பின்னாடி இருந்து முன்னாடி வரத்துக்குள்ளே அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணி கேமரா ரிவர்ஸ் கியர் போட்டால் கேமரா ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கான அலைன்மெண்ட் லெஃப்ட் திரும்பணும் ரைட் திரும்பணும் வச்சு ப்ராப்பராக செட் பண்ணி அது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த டக் பண்ண ஒயர் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வச்சுட்டு இந்த ஏ பில்லரில் இருந்த அந்த கைட்டின அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அதை திருப்பி ரீஃபிட் பண்ணாக்கா அவ்வளோ தான் வேலை முடியுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோ போடுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, see you. Bye bye.